ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான வீடியோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா? ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்பம் மேக் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு நிறைய விதமான ஆக்ஷன் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே ஃப்ரீ தாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் 2026 தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா ஃபோட்டோஷாப்லேயுமே இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே ஃப்ரீ தாங்க. ஓகேங்களா? இதை எங்கே டவுன்லோட் பண்ணால் நீங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர்லேயே தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வாய்ஸ் ஓவர்லேருந்து உங்களால் பாஸ்வேர்டை சரியாக கண்டுபிடிச்சி இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு மறக்காமல் நம்ம வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய பாஸ்வேர்டு உங்களால் நோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆக்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பேக்கேஜிலே இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ பார்த்துடலாம். இதுக்கு ரேண்டமாக நீங்கள் என்ன பேக்ரவுண்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுக்கான பேக்ரவுண்ட் தனியாக தான் இருக்கணும்னு கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து இந்த நம்ம ஆக்ஷனை யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த ஆக்ஷன் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான ஷார்ட் கீ F2 கொடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது கீ வேணும் அப்படின்னா இந்த பட்டன் மோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வேலன் ஃபிட் இமேஜ் இருக்குல்ல, அதில் இங்கே இந்த எம்டி ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்கோங்க. நான் F2வே இருக்கட்டும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் மோடு மறுபடியும் அகைன் மாற்றிக்கிறேன். நீங்கள் மாற்றலைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ நம்ம ஈஸியாக அடுக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லேயரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இது மேலே ட்ராக் பண்ணி போடுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு என்ட்ரு. அடுத்து நம்ம இங்கே ஃபங்க்ஷன் கீ கொடுத்துருக்குள்ளே F2ன்னு F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பாக்ஸில் போய் அந்த ஃபோட்டோ ஃபிட் ஆகிடும். அந்த பாக்ஸ் என்ன சைஸோ அது சைஸுக்கு தகுந்தாப்பில் ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ட்ராக் பண்ணி போடுறோம். ஜஸ்ட் என்ட்ரு F2. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் போய் ஃபிட் ஆகிடும். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். அடுத்த பாக்ஸு ஃபோட்டோ ட்ராக் பண்ணி போடுறேன். ஜஸ்ட் என்ட்ரு F2 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது இன்னுமே ஈஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சைஸை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை இது மாதிரி மானிட்டரில் ஆஃப் சைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டேபெல்லாம் இருந்துச்சுன்னா கூட ரிமூவ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோல்டரை கீழே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மானிட்டரோட ஆஃப் சைஸுக்கு. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்பம் மேக் பண்ணுறது இந்த ஆக்ஷனுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பாஸ்வேர்டு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா SV86, அதாவது பார்த்தீங்கன்னா SV86. இப்போ பாருங்கள், நான் அடுத்த பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ இங்கே போட்டு என்ட்ரு F2 மட்டும்தான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்த ஃபோட்டோ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டு என்ட்ரு F2. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? என்ட்ரு F2 கொடுக்குறேன். ஸோ அடுத்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ ட்ராக் பண்ணி போடுறேன். என்ட்ரு F2 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த லேயர் எல்லாமே அடிக்க முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே உங்களால் அடிக்கிட முடியும், நல்லா ப்ரொஃபஷனலாக இருந்தால். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸையும் செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறதை விட இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோவுமே லேயர்ஸாக தாங்க இங்கே இருக்குது. நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே எடிட்டிங் பண்ண முடியும் ரொம்ப சுலபமாக. வழக்கம் போலே உங்களால் பண்ணிக்க முடியும். கலர் கரெக்ஷன், கான்ட்ராஸ்ட் எல்லாமே இதில் ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபோட்டோ நம்ம ரேண்டமாக அடிக்கிருக்கோம். ஓகேங்களா? இப்போது வர்டிக்கல் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்கள் டவுட் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து அதுவுமே டெமோ காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ஹரிசாண்டல் ஃபோட்டோ இருக்குது, வர்டிக்கல் ஃபோட்டோவும் இருக்குது, வித்தின் போஸுமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது நம்ம எப்படி இதில் யூஸ் ஆக போதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் டைம் பாஸ்வேர்டு சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 326, அதாவது பார்த்தீங்கன்னா 326. பாருங்கள், லேயர் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃபோட்டோ ட்ராக் பண்ணி போடுங்க. என்ட்ரு F2 கொடுங்க. ஓகே.
ஓகேங்களா. அடுத்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஃபோட்டோ ட்ராக் பண்ணி போடுங்க, என்ட்ரு F2 கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் கீ என்ன வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது இல்லையா, அதுவுமே சேம் அதே மெத்தேடு தாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ ட்ராக் பண்ணி போடுங்க, என்ட்ரு கொடுத்துட்டு F2 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். பார்த்தீங்களா. இப்போது இது மேலே ஒரு லேயர் பாக்ஸ் இருக்குங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயுமே நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடுங்க. பாருங்கள், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு F2 கொடுக்குறேன். இப்போ இந்த லேயருக்குள்ளேயுமே நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எந்த லேயர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லேயருக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் நமக்கு வந்து ஆக்ஷன் கொண்டு போய் ஃபிட் பண்ண வச்சிரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த பெரிய இடத்துல நம்ம ஒரு போஸ் ஏதாவது வைக்க போகிறோம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது நம்ம போஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இமேஜஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டு என்ட்ரு F2 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயருக்குள்ளவே நமக்கு போய் ஃபிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எஃபெக்டோட. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். இப்போ நான் தேர்ட் டைம் பாஸ்வேர்டு சொல்ல போகிறேன். லாஸ்ட்டு இது தாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. 3384 3384. ஓகேங்களா. ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.